Good evening, Pam. So in yesterday's class we have seen about introduction about microbiology, அதுக்கப்புறம் the history of microbiology பார்த்தோம். Then contribution of various scientists, அவங்களுடைய contributionsலாம் என்னன்றதை பார்த்தோம். Then lastா வந்துட்டு we have seen about viruses, அதோட structure and genetics பார்த்தோம். Today we are going to see about the cultivation of viruses. So நம்ம last classலயே சொன்னோம், இந்த viruses வந்துட்டு எப்ப multiply ஆகும்? Only in the living host. ஒரு living cellல மட்டும்தான் வைரஸால மல்டிப்ளை ஆக முடியும். சோ அப்ப நம்ம வைரஸை கல்டிவேஷன் பண்ணணும், நிறைய வைரஸஸ் க்ரோ பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஒன்லி இன் த பிரசன்ஸ் ஆஃப் லிவிங் டிஷ்யூ. ஒரு லிவிங் டிஷ்யூல இருக்கும்போது மட்டும்தான் ஒரு வைரஸை வந்துட்டு we can cultivate. சோ அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஒன் ஆஃப் த மெத்தட் ஆஃப் கல்டிவேஷன் எதுக்கு இங்க கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா அனிமல் வைரஸஸ். சோ அனிமல் வைரஸஸ் அப்படின்றது என்ன? the viruses which cause infection in animals. சோ அப்ப அந்த வைரஸஸ் நம்ம வந்துட்டு எப்படி எல்லாம் கல்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா they have given they can grow only in the living cells. First of all என்ன சொல்லிருக்காங்க? viruses அப்படின்றத வந்துட்டு living cellsல மட்டும் தான் grow பண்ண முடியும். அந்த வந்துட்டு இப்ப nowadays வந்துட்டு ரொம்ப பாசிபிள் ஈஸியா பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒன் ஆஃப் த டெக்னிக் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சிக்கன் எம்ப்ரியோ டெக்னிக். சோ அப்படின்னா என்னன்னா அந்த எக் இருக்கு இல்லையா, ஹென்னுடைய எக், அந்த எக்ல வந்துட்டு நம்ம வைரஸ் வந்துட்டு இனாகுலேட் பண்ண போறோம். எப்படி இனாகுலேட் பண்ண போறோம் அப்படின்னா the first thing is first அந்த எக் வந்துட்டு எப்படிப்பட்ட எக்கா இருக்கணும்? ஒரு 5 to 12 டேஸ்க்குள்ள வந்துட்டு ஃபர்டைலா இருக்கக்கூடிய எக்ஸ். சோ அது வந்து வித்தின் அந்த 12 டேஸ்ல வந்துட்டு ஒரு புதுசா ஒரு கோழி குஞ்சு உருவாகுது இல்லையா, அந்த மாதிரி கருவுலா வச்சு அந்த எக் எடுத்து நம்ம இந்த ப்ரொசீஜருக்கு யூஸ் பண்ண போறோம் சிக்கன் எம்ப்ரியோ டெக்னிக்கு. சோ எம்ப்ரியோ ஸ்டேஜ்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் அந்த எக் நம்ம எடுத்துக்கிறோம். அதை வந்துட்டு அயோடின் வச்சு நல்லா வைப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு ஹோல் வந்துட்டு டிப் பண்றோம். அந்த ஹோல் வழியா நம்ம என்ன பண்றோம்? ஒரு வைரஸை வந்து இனாகுலேட் பண்ணிட்டு எகெயின் அந்த எக் வந்துட்டு பாரஃபின் வச்சு சீல் பண்ணிடுறோம். சோ ஒன்ஸ் அது உள்ள போன உடனே அந்த ஒரு வைரஸ் வந்து என்னவாக ஆரம்பிக்கும்? நிறைய வைரஸஸ் மல்டிப்ளை ஆகும். சோ இந்த டெக்னிக் தான் என்னது? சிக்கன் எம்ப்ரியோ டெக்னிக். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எக்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிரிஞ்ச் வச்சு வந்து ஃபர்ஸ்ட் எக் வந்துட்டு இனாகுலேட் பண்ணுவாங்க. இனாகுலேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த உடஞ்ச பார்ட்டை வந்து நம்ம திருப்பியும் பாரஃபின் வச்சு சீல் பண்ணிடுவோம். சோ இந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, லிட்டிலா ஒரே ஒரு டிப், அந்த நீடில் டிப் மட்டும் உள்ள போற மாதிரி கூட ஹோல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். சோ அது மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க? அந்த எக்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பாரஃபின், அந்த வேக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு சீல் பண்ணியாச்சு. சீல் பண்ணதுக்கு அப்புறம் இந்த எக் வந்து நம்ம என்ன ஆக ஆரம்பிக்கும்? உள்ள நம்ம பிக்ஸ் பண்ண அந்த வைரஸ் வந்துட்டு மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். எதனால மல்டிப்ளை ஆகுது? உள்ள அதுக்கு நியூட்ரியன்ஸ் இருக்குது. அந்த எக்கோட யோக் இருக்கு இல்லையா, கரு, அதுதான் அதுக்கு வந்துட்டு நியூட்ரியன்ஸ். அந்த அங்க இருக்கக்கூடிய புரோட்டீன், ஆல்புமின், அது எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம இனாகுலேட் பண்ண வைரஸ் வந்துட்டு க்ரோ ஆக ஆரம்பிக்கும். சோ இந்த டெக்னிக்ல என்ன பண்றோம்? fertile chicken eggs incubated for 5 to 12 days. அந்த ஹென் வந்துட்டு அடக்காத்துட்டு இருக்கு இல்லையா, கோழி அடக்காத்துட்டு இருக்கும் இல்லையா எக்க, அந்த மாதிரி ஃபர்டைலா இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எக் எடுத்துக்கிறோம். அதை எடுத்துட்டு நம்ம வைரஸ் பார்ட்டிக்கல அந்த ஷெல் வழியா உள்ள என்ன பண்ண போறோம்? இனாகுலேட் பண்ண போறோம். சோ அப்ப இனாகுலேட் பண்ண போது ஏசெப்டிக்ல இனாகுலேட் பண்ணுவோம். வாட் இஸ் மீன் பை ஏசெப்டிக் டெக்னிக்? ஏசெப்டிக் அப்படின்னா மத்த எதுவும் உள்ள என்டர் ஆகாம நமக்கு எது தேவையோ அதை மட்டும் வளர்க்கறதா ஏசெப்டிக் டெக்னிக். சோ அப்ப இங்க என்ன நெக்ஸ்ட் அந்த ஓப்பனிங், நம்ம எது ஓபன் பண்ணமோ அந்த ஹோலை வந்துட்டு பாரஃபின் வேக்ஸ் வச்சு சீல் பண்ணிடுறோம். So the eggs incubated at 36 degrees centigrade for ideal sources for the growth of viruses. இப்ப அந்த எக்குள்ள எந்த வைரஸை நம்ம இனாகுலேட் பண்ணமோ அது இன்குபேஷன்ல வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆக ஆரம்பிக்கும்? அந்த இது உள்ள அந்த வைரஸ் வந்துட்டு நிறைய மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். சோ இதான் வந்துட்டு சிக்கன் எம்ப்ரியோ டெக்னிக். So the embryo contains several different types of cells in which the viruses will undergo replication. உள்ள போன அந்த வைரஸ் என்ன ஆக ஆரம்பிக்கும்? மல்டிப்ளை ஆகும், ரெப்ளிகேட் ஆகும். What is mean by replication? Multiplication. The yolk sac is a general ideal medium for the growth of viruses. அதுக்கு என்ன சாப்பாடு? உள்ள என்ட்ரான வைரஸஸ்க்கு எது ஃபுட் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த எக் உள்ள இருக்கக்கூடிய யோக். So what is mean by yolk? அந்த கரு இருக்கு இல்லையா, மஞ்சக்கரு, அதுதான் அதுக்கு வந்துட்டு நியூட்ரியன்ட். அதை எடுத்துட்டு அந்த உள்ள என்ட்ரான வைரஸ் வந்துட்டு மல்டிப்ளை ஆகும். சோ அந்த வைரஸ் வந்துட்டு நம்ம கல்ச்சர் பண்றது வந்துட்டு மொத்தம் 3 மெத்தட்ல பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் பிரைமரி செல் கல்ச்சர், நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு diploid cell strain, and the last one is continuous cell culture. So primary cell culture அப்படின்றது first of all நம்ம எந்த இடத்துல inoculate பண்றோமோ அது ஒரு மோனோ லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணும். அந்த டிஷ்யூல இருந்து நம்ம செல்ஸ் இனாகுலேட் பண்ணோம்னா அது பிரைமரி செல் கல்ச்சர். இதே diploid cell strain அப்படின்னா 2 செல்ஸா இருக்கும். தட் இஸ் diploid in nature. நியூக்ளியஸ் வந்துட்டு எப்படி இருக்கும்? ஒரு எண் இல்லாம 2 இது சேர்ந்ததா இருக்கும், 2 எண்ணா இருக்கும். அதுல இருந்து இனாகுலேட் பண்ணோம் அப்படின்னா
அது டிப்ளாய்ட் செல் ஸ்ட்ரெயின். whereas கண்டினியூஸ் செல் லைன்ஸ் அப்படின்னா ஒரு செல்ல இருந்து இன்னொரு செல் அப்படியே மல்டிப்ளை ஆயிட்டே வருது இல்லையா, அதுல இருந்து நம்ம வைரஸை வந்துட்டு க்ரோ பண்றதுக்கு செல் எடுத்தோம் அப்படின்னா அந்த டெக்னிக் பேரு கண்டினியூஸ் செல் லைன். இப்ப ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிரைமரி கல்ச்சர். ஸோ இந்த பிரைமரி கல்ச்சர் அப்படின்றது என்ன, நார்மலா ஒரு டிஷ்யூ எந்த இடத்துல இருந்து நம்ம டிஷ்யூ எடுக்கிறோமோ நம்ம கல்ச்சர் பண்றதுக்கு அந்த டிஷ்யூல வந்துட்டு ஒரு செல் எடுக்கிறோம், அதான் பிரைமரி செல் கல்ச்சர். நம்ம எங்க இருந்தெல்லாம் எடுக்கலாம், ஒரு மவுஸ்ல இருந்து எடுக்கலாம், இல்லாட்டி வந்துட்டு சிக்ல இருந்து எடுக்கலாம், அதர்வைஸ் மங்கி ஆர் அ ஹியூமன் பீயிங். ஸோ இப்ப அந்த மோனோ லேயர்ல இருந்து ஒரு செல்ல எடுத்தோம் அப்படின்னா தட் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் பிரைமரி கல்ச்சர். ஸோ இந்த பிரைமரி கல்ச்சர்ல பார்த்தோம் அப்படின்னா அதுல நமக்கு வேணுங்கிற கல்ச்சர் மீடியம் எல்லாமே அந்த பர்டிகுலர் செல்ல பிரசன்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிப்ளாய்ட் செல் ஸ்ட்ரெயின். இந்த பிரைமரி செல்ல இருந்து வந்த அடுத்த ஸ்டேஜ் தான் வந்துட்டு டிப்ளாய்ட் செல் ஸ்ட்ரெயின். இங்க வந்துட்டு செல்ஸ் எல்லாமே வந்துட்டு 2n தட் இஸ் டிப்ளாய்ட் இன் நேச்சரா இருக்கும். மோஸ்டா நம்ம எங்க இருந்தெல்லாம் இந்த டிஷ்யூ எடுப்போம்னு பார்த்தோம்னா லிவர்ல இருந்து, லங்ஸ்ல இருந்து, கிட்னில இருந்தெல்லாம் எடுப்போம் இந்த செல்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த டிப்ளாய்ட் செல்ஸ் வந்துட்டு எதுக்கு ரொம்ப மோஸ்டா நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு. வேக்சின் அப்படிங்கிறது தடுப்பு மருந்து, எதனா ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அதுக்கு எகெயின்ஸ்டா நம்ம கொடுத்தோம்னா அதான் என்னது வேக்சின். நெக்ஸ்ட் கண்டினியூஸ் செல் லைன். கண்டினியூஸ் செல் லைன் அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய செல்ஸ் வந்துட்டு கண்டினியூவா க்ரோ ஆயிட்டே இருக்கும். அதுல இருந்து ஒரு பர்டிகுலர் செல்ல வந்து நம்ம கல்ச்சர் பண்றதுக்கு எடுத்தோம் அப்படின்னா தட் டெக்னிக் வி கால் இட் அஸ் கண்டினியூஸ் செல் லைன். இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த செல் லைன்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கலாம், ஒரே மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா எதனா மியூட்டேஷன் நடந்து டிஃப்ரெண்டான செல்லா கூட இருக்கலாம். So many viruses which are difficult or impossible to grow have been cultured. எதெல்லாம் கஷ்டம், நம்மளால முடியாது, இந்த டெக்னிக் மூலமா பண்ண முடியாது, பிரைமரி மூலமா டிப்ளாய்ட் செல் ஸ்ட்ரெயின் மூலமா பண்ண முடியாதுன்னு நினைக்கிறோமோ அந்த டெக்னிக் எல்லாத்துக்கும் பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், கண்டினியூஸ் செல் லைன்ஸ். சோ இது 3 மெத்தட் மூலமா நம்ம செல்ல எடுத்து வைரஸ் வந்து இனாகுலேட் பண்றோம்னு சொல்றாங்க. So these are the cultivation of viruses. So cultivation of viruses ஏதாவது டவுட் இருக்கா? So cultivation அப்படின்னா என்ன, அந்த வைரஸஸ் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், க்ரோ பண்றோம். எப்படி க்ரோ பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதோ ஒரு லிவிங் மீடியம்ல தான் அது க்ரோ ஆகும். இங்க வந்துட்டு அனிமல் வைரஸஸ் நம்ம எந்த டெக்னிக் மூலமா க்ரோ பண்றோம், சிக்கன் எம்ப்ரியோ டெக்னிக் அப்படின்ட்டு. சோ அப்ப வாட் இஸ் மீன் பை த சிக்கன் எம்ப்ரியோ டெக்னிக், அந்த எக் ஹென்னுடைய எக்கை எடுத்து நமக்கு எந்த வைரஸை வந்துட்டு மல்டிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த வைரஸ் பார்ட்டிகளை இனாகுலேட் பண்றோம். அது ஏசெப்டிக்ல இனாகுலேட் பண்ண உடனே உள்ள போன வைரஸ் என்ன பண்ணும், அங்க இருக்கக்கூடிய யோக்க எல்லாத்தையும் சோர்ஸா யூஸ் பண்ணிட்டு ரெப்ளிகேட் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு நம்ம எந்த செல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம், பிரைமரி செல் யூஸ் பண்ணலாம், டிப்ளாய்ட் செல் யூஸ் பண்ணலாம், அதர்வைஸ் கண்டினியூஸ் செல் லைன். ஹேவ் யூ காட் எனி டவுட் இன் திஸ் வைரஸ் கல்டிவேஷன்ல டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் we are going to see about viral diseases. வைரஸ்னால நமக்கு என்ன மாதிரி டிசீசஸ் எல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா the first one is cancer. சோ நமக்கு வரக்கூடிய இந்த கேன்சர் எல்லாமே வந்துட்டு எதனால வருது, டியூ டு வைரஸஸ். சோ எந்த வைரஸ் வந்துட்டு கேன்சர் காஸ் பண்ணுதோ அந்த வைரஸ்க்கு பேர் என்ன சொல்றோம், டியூமர் காசிங் வைரஸ். சோ the tumor inducing viruses-க்கு என்ன பேர் கொடுத்திருக்காங்க, oncogenic viruses. onco அப்படினாலே cancer causing virus அப்படின்னு அர்த்தம். சோ வைரஸஸ்ல வந்துட்டு நம்ம சொல்லிருக்கோம் ரெண்டு டைப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் இருக்குன்னு, எய்தர் டிஎன்ஏ இருக்கலாம் இல்லாட்டியும் ஆர்என்ஏ இருக்கலாம். மோஸ்டா அனிமல் வைரஸஸ்ல என்ன இருக்கும், டிஎன்ஏ தான் ஜெனடிக் மெட்டீரியலா இருக்கும். அதே மாதிரி மோஸ்டா பிளான்ட் வைரஸஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஜெனடிக் மெட்டீரியல் வந்துட்டு ஆர்என்ஏ. சோ இப்ப இங்க வந்துட்டு டிஎன்ஏ வைரஸஸ் தான் வந்துட்டு மோஸ்டா ஆன்கோஜெனிக். மோஸ்டா கேன்சர் காஸ் பண்ணக்கூடிய வைரஸஸ்ல எது ஜெனடிக் மெட்டீரியலா இருக்குது, டிஎன்ஏ தான். சோ எதுக்கு எக்ஸாம்பிள் எதெல்லாம் கொடுத்திருக்காங்க, அடினோ வைரஸஸ், பாலியோமா வைரஸ், சிமியன் வைரஸ் 40, SV14 ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லிருக்கோம், and Epstein-Barr viruses. So these are all the example for DNA viruses. இது எல்லாமே வந்து என்ன காஸ் பண்ணுது, கேன்சர் காஸ் பண்ணும். அதுல ஆர்என்ஏ வைரஸஸ்ல எது கேன்சர் காஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ரோஸ் சார்கோமா அப்படின்ற ஒரே ஒரு இது மட்டும்தான் ஆர்என்ஏல இருக்கக்கூடிய வைரஸஸ். மத்த எல்லாமே என்னது, டிஎன்ஏ வந்துட்டு ஜெனடிக் மெட்டீரியலா இருக்கும். சோ டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் இருந்ததுன்னா அது டிஎன்ஏ வைரஸ், ரிபோ நியூக்ளிக் ஆசிட் இருந்தது அப்படின்னா ஆர்என்ஏ வைரஸ். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு வைரஸஸ் காஸ் பண்ணக்கூடிய டிசீஸ் வந்துட்டு கேன்சர்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு வைரஸஸ்னால வரக்கூடிய டிசீஸ் வந்துட்டு ராபிஸ். தமிழ்ல வந்துட்டு என்ன சொல்லலாம், வெறிநாய் கடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அப்ப என்ன, அந்த இன்ஃபெக்டட் ஆன எந்த டாக் வந்துட்டு இந்த ராபிஸ் இருக்குதோ அந்த வைரஸ் வந்துட்டு அந்த டாகோட சலைவால பிரசன்ட் ஆயிருக்கும். சோ ஒன்ஸ் அந்த நாய் வந்துட்டு யாரையாவது கடிக்கும் போது அதோட சலைவா வந்துட்டு அவங்க உள்ள என்டர் ஆகும்போது அந்த வைரஸஸும் சேர்த்து என்ன ஆகுது,
நம்ம பாடிக்குள்ள வந்துட்டு என்டர் ஆகும். சோ அது ஒன்ஸ் நம்ம பாடிக்குள்ள என்டர் ஆச்சு அப்படின்னா இன்ஃபெக்ஷன் வந்துட்டு காஸ் பண்ணி சிம்டம்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும். சோ அவங்க வந்துட்டு நம்ம நோட்டீஸ் பண்ணாம விட்டுட்டோம், கண்டுக்காம விட்டுட்டோம், இல்ல அத அப்படியே வந்துட்டு ரொம்ப சிவியரா எடுத்துக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பர்சன் கொஞ்ச நாள் என்ன ஆரம்பிப்பாங்க, அந்த டாக் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், சோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த ராபிஸ் இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சோ அது லாஸ்ட் ஸ்டேஜ்ல தான் அந்த சிம்டம்ஸ் அந்த மாதிரி தெரியும். சோ ராபிஸ் வைரஸஸ் பிலாங்ஸ் டு எந்த வைரஸ் குரூப்ல இருக்குன்னு பார்த்தோம்னா ராப்டோ வைரஸ் ஃபேமிலி. So the transmission to human occur through the bite of an infected animal. அந்த டாக் உடைய சலைவா இருக்கு இல்லையா, அந்த சலைவா வழியா அந்த இன்ஃபெக்ஷன் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும். எந்த பர்சன் வந்துட்டு அந்த டாக் பைட் பண்ணிச்சோ அவங்களுக்கு வந்துட்டு அந்த சலைவா மூலியமா அந்த வைரஸ் வந்துட்டு உள்ள என்டர் ஆயிரும். சோ நாட் ஒன்லி டாக், இப் அதே வந்துட்டு கேட் பேட்ஸ் மூலியமா கூட வந்துட்டு இந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகலாம். இப்ப ஒன்ஸ் அந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா என்ன மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெட் ஏக் இருக்கலாம், ஹை ஃபீவர் இருக்கும், ஆல்டர்னேட்டிங் எக்ஸைட்மெண்ட், திடீர்னு எக்ஸைட் ஆகுவாங்க, திடீர்னு டிப்ரெஸ் ஆகுவாங்க, மஸ்குலர் ஸ்பாம்ஸ் இன் த்ரோட் அண்ட் செஸ்ட், த்ரோட்ல செஸ்ட் எல்லாம் வந்துட்டு மசில்ஸ் பெயின் எல்லாம் இருக்கும், ஹைட்ரோபோபியா, வாட்டரை பார்த்தாலே என்ன பண்ணுவாங்க, பயப்படுவாங்க. சோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா டெஃபினட்டா அவங்களுக்கு என்ன அஃபெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம், ராபிஸ் வைரஸஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப வந்து நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இஃப் அன்ட்ரீட்டட் மார்டாலிட்டி ரேட் வந்துட்டு இஸ் 100%. இப்ப கண்டுக்காம விட்டுட்டோம், இந்த இன்ஃபெக்ஷன் வந்துட்டு ஒரு பர்சனுக்கு இருக்கிறத நம்ம தெரியாம விட்டுட்டோம் அப்படின்னா 100% வந்துட்டு எங்க கொண்டு போய் விட்டுரும், டெத்ல கொண்டு போய் விட்டுரும். The new rabies vaccine was discovered. ஆனா 1980sல வந்துட்டு இந்த ராபிஸ்க்கு எகெயின்ஸ்டா யார் வேக்சின் கண்டுபிடிச்சார், லூயிஸ் பாஸ்டர். நம்ம கான்ட்ரிபியூஷன் ஆஃப் லூயிஸ் பாஸ்டர் பார்த்தோம் இல்லையா. சோ அவர் என்ன பண்ணிருக்காரு, ராபிஸ்க்கு எகெயின்ஸ்டா வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காரு. So it is an inactivated vaccine prepared. So அப்ப அந்த வேக்சின் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா யாருக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்துச்சோ அந்த இன்ஃபெக்டட் ஆன பர்சன்ல இருந்து சீரம் எடுத்தாங்க. சீரம் அப்படின்றது பிளட் சாம்பிள் எடுத்தோம் அப்படின்னா அதுல வந்துட்டு இந்த ரெட் கலர்ல வந்துட்டு கிளாட் ஆயிட்டு ரிமைனிங் எல்லோ ஃப்ளூயிட் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் வந்துட்டு சீரம் அப்படின்னு சொல்றது. சோ அப்ப யாருக்கு இன்ஃபெக்ஷன் வந்துச்சோ அவங்க கிட்ட இருந்துதான் இந்த வேக்சின் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணாங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம், அவங்க இன்ஃபெக்டட் ஆன பர்சனோட சீரம்ல வந்துட்டு என்ன இருக்கும், ஆன்டி சீரம் இருக்கும் அதுல இருந்து. So it is propagated in cultures of diploid human cell. This vaccine is both safe and highly immunogenic. இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண வேக்சினை எடுத்து யாருக்கு அந்த ராபிஸ் வந்துட்டு இன்ஃபெக்டட் ஆயிருக்கோ அந்த பர்சனுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இட் இஸ் ஹைலி சேஃப், ரொம்ப சேஃப். அதுவும் இல்லாம இம்யூனோஜெனிக். வாட் இஸ் மீன் பை இம்யூனோஜெனிக், அவங்களோட இம்யூன் பவர் வந்துட்டு ரைஸ் ஆகுமே தவிர எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. So this is the second disease which is caused due to virus. Next third one, pox virus. இந்த pox virus பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அதுலயே அந்த ஸ்மால் பாக்ஸ், மம்ஸ், மீசல்ஸ், இந்த மாதிரி ஸ்மால் பாக்ஸ் அப்படிங்கிறது தமிழ் நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம்னா ஸ்மால் பாக்ஸ்ன்னு சொல்றோம். பட் ஆனா தமிழ்ல வந்துட்டு அதுக்கு என்ன பேரு, பெரியம்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்மால் பாக்ஸ் அப்படின்றது வந்துட்டு நம்ம ஜெனரேஷன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. பட் நவ் இட் இஸ் எராடிகேட்டட். இப்ப இருக்கிறதெல்லாம் அம்மையெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சிக்கன் பாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் இங்க இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்வெல்லிங் மாதிரி வீங்கி இருந்தது அப்படின்னா அது வந்துட்டு என்னது, மம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்ப வந்துட்டு எது கிடையாது, அந்த ஸ்மால் பாக்ஸ். ஸ்மால் பாக்ஸ் அப்படின்றது பெரியம்மை, தமிழ்ல சொல்லணும்னா பெரியம்மை, இங்கிலீஷ்ல நேம் அதுக்கு என்னது, ஸ்மால் பாக்ஸ். சோ இந்த பாக்ஸ் வைரஸ் வந்து இருக்கிறதுல லார்ஜஸ்ட் வைரஸ், வைரஸோட இதுலயே வந்துட்டு பெருசு தான். என்ன ஷேப்ல இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா பிரிக் ஷேப்ல இருக்கும். அந்த வைரஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரிக் ஷேப்ல இருக்கும். உள்ள வந்துட்டு நியூக்ளிக் ஆசிட் வந்துட்டு டிஎன்ஏ இருக்கும். அதான் வந்துட்டு பாக்ஸ் வைரஸோட ஸ்ட்ரக்சர். சோ இப்ப இது வந்துட்டு பார்த்தோம்னா டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, உள்ள வந்துட்டு புரோட்டீன், அதுக்கப்புறம் லிப்பிட் எல்லாமே பிரசன்ட் ஆயிருக்கு. என்ன ஷேப்ல இருக்கும் அந்த நியூக்ளியஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டம்பிள் ஷேப்ல இருக்கும். இந்த ஷேப்ல இருக்கும் நியூக்ளியஸ், டபுள். இந்த மாதிரி டம்பிள் ஷேப்ல இப்படி வந்துட்டு என்வலப்பால சரௌண்டா இருக்கும். So this is the structure of pox virus. It is surrounded by two membrane layers. ஃபுல்லா ரெண்டு membrane layers இருக்கும், சரௌண்டா இருக்கும். உள்ள இருக்க டிஎன்ஏ வந்துட்டு டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கும். என்ன ஷேப்ல இருக்குது, டம்பிள் ஷேப். So this is the இதா இருக்கிறதுலே வந்துட்டு பெரிய வைரஸ். பாக்ஸ் வைரஸ் தான் வந்துட்டு லார்ஜஸ்ட் வைரஸ். வேரியோலா வைரஸஸ் இஸ் கால்ட் ஸ்மால். இந்த வைரஸஸ்ல வந்துட்டு பாக்ஸ் வைரஸஸ்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இது வந்துட்டு இன்னொரு நேம் வந்துட்டு வேரியோலா அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் எய்தர் டைரக்ட்லி ஃப்ரம் தி இன்ஃபெக்டட் பர்சன் ஆர் பை ஹேண்ட்லிங் ஆர்டிகல்ஸ் இன்ஃபெக்டட் பை த பேஷண்ட். எப்படி இந்த டிசீஸ் டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பர்சன்ல இருந்து இன்னொரு பர்சனுக்கு வந்துட்டு டைரக்டா டிரான்ஸ்மிட் ஆகலாம். அதர்வைஸ்
by means of handling articles. Infected person உடைய things வந்துட்டு ஹெல்த்தியான பர்சன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அது மூலியமாவும் வந்துட்டு இது டிரான்ஸ்மிட் ஆகும். ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு இந்த டிசீஸ் வந்துட்டு டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதான் வந்துட்டு அபவுட் ஸ்மால் பாக்ஸ் வைரஸ். சோ இந்த ஸ்மால் பாக்ஸ் வந்து இப்ப கம்ப்ளீட்டா என்ன ஆயிருச்சு, எரடிகேட் ஆயிருச்சு. தட் இஸ் இப்ப கிடையாது, இந்த டிசீஸ் கிடையாது. அப்ப ஒரு காலத்துல இருந்தது, அப்படியே கொப்பளமா பெரிய பெரிய கொப்பளமா இருக்கும். தமிழ்ல சொல்லணும்னா பெரியம்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேக்சின்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டுக்கும் ரிலேஷன் இருக்கு. வேரியோலா வைரஸஸ்க்கும் ஸ்மால் பாக்ஸ் காஸ் பண்ணக்கூடிய வைரஸஸ் ரெண்டுக்கும் வந்துட்டு there is some common relationship. It gives protection both by humoral and cell mediated immunity. நம்ம பாடியில வந்துட்டு ரெண்டு டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஒன்னு வந்துட்டு டி செல், இன்னொன்னு வந்துட்டு பி செல். சோ இந்த டி செல்ஸ் அப்படிங்கறது வந்துட்டு தைமஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து உருவாகும். பி செல் அப்படின்ற செல் வந்துட்டு போன் மேரோல இருந்து வரும். சோ இப்ப இந்த பி செல்ஸ் மூலமா நமக்கு இம்யூன் பவர் கிடைச்சதுன்னா அந்த இம்யூனிட்டிக்கு பேரு ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. அதே இந்த தைமஸ் மூலமா டி செல் மூலமா நமக்கு இம்யூனிட்டி கிடைச்சது அப்படின்னா அது வந்துட்டு செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. நமக்கு கிடைக்கக்கூடிய இம்யூன் பவர் டி செல் மூலமா கிடைச்சதுன்னா அது செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. whereas பி செல் மூலமா கிடைச்சதுன்னா ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. சோ இந்த வைரஸஸ் வந்துட்டு நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும்போது ரெண்டு மூலியமாவும் நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது, போத் செல் மீடியேட்டட் அண்ட் ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. சோ இப்ப இருக்கக்கூடிய பாக்ஸ் வைரஸஸ் எல்லாம் என்னென்ன வைரஸஸ், சிக்கன் பாக்ஸ் காஸ் பண்றது, அதுக்கப்புறம் இந்த மண்ணாங்கட்டி மாரியம்மன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கண்ணை வந்து வீங்கி இருக்க மாதிரி இருக்கும், மீசில்ஸ் வைரஸஸ், இதெல்லாம் தான் இப்ப இருக்கு. ஆனா ஸ்மால் பாக்ஸ் வந்துட்டு ஒன்ஸ் அப்பான் அ டைம் இருந்தது, பட் நவ் இட் இஸ் கம்ப்ளீட்லி எராடிகேட்டட். So these are all the pox viruses. Next பார்த்தோம்னா hepatitis. So hepatitis அப்படின்றதுனா மஞ்சள் காமாலை, மஞ்சள் ஜாண்டிஸ் வருது இல்லையா, அது எந்த வைரஸஸ் மூலமா வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹெப்பாட்டிசிஸ் பி அப்படின்ற கூடிய ஒரு வைரஸஸ் மூலமா. ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லணும்னா HBV அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஹெப்பாட்டிசிஸ் பி வைரஸ். சோ இந்த வைரஸஸ் வந்துட்டு ஒரு என்வலப் வைரஸஸ், இதுல என்ன இருக்குது, டபுள் ஸ்டாண்டர்ட் DNA தான் இருக்கும். இது என்ன காஸ் பண்ணுது, ஜாண்டிஸ், மஞ்சள் காமாலை நோய் நமக்கு வருது இல்லையா, அது எதனால வருது, ஹெப்பாட்டிசிஸ் பி வைரஸ்னால. அண்ட் நாட் ஒன்லி தட், ஹெப்பாட்டிக் கார்சினோமா, அதே மாதிரி நமக்கு அந்த கேன்சர் வரதுக்கும் காரணம் எது, இந்த ஹெப்பாட்டிசிஸ் வைரஸ். இந்த டிசீஸ் ஒன்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது என்ன நம்மள டெத்ல கொண்டு போய் விட்டுரும். அண்ட் மோர் இன்ஃபெக்டிவ் தென் எய்ட்ஸ். எய்ட்ஸை விட இது வந்துட்டு ரொம்ப கொடுமையான நோய் எதுன்னு பார்த்தோம்னா ஹெப்பாட்டிசிஸ் மூலியமா வரக்கூடிய ஜாண்டிஸ் தான். சோ இந்த இதுக்கு வந்துட்டு வேக்சின் இருக்கு. அந்த வேக்சினுக்கு பேர் வந்துட்டு HBV ஆன்டிஜன். இன்னொரு நேம் என்ன சொல்றாங்க, ஆஸ்திரேலியன் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்றோம். இது நமக்கு எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிளட் சீரம் ஆஃப் அப்பேரண்ட்லி ஹெல்த்தி கேரியர்ஸ். ஹெல்த்தியா இருக்கக்கூடிய பர்சனுடைய பிளட்ல இருந்து நம்ம இந்த சாம்பிள் எடுத்தோம் அப்படின்னா அதை எடுத்து நம்ம இன்ஃபெக்டடான பர்சனுக்கு இனாகுலேட் பண்ணும்போது நம்ம அவங்களை வந்துட்டு பிரைமரி ஸ்டேஜா இருந்தது அப்படின்னா காப்பாற்றலாம். whereas if it is ரொம்ப லேட் ஆயிருச்சு, செகண்டரி ஸ்டேஜ் தாண்டிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு டெத் தான். இது வந்து எய்ட்ஸை விட ரொம்ப கொடுமையான நோய், ஹெப்பாட்டிசிஸ் மூலமா வரக்கூடிய ஜாண்டிஸ். So these are all the 4 types of diseases which is caused by viruses. நிறைய டிசீசஸ் இருக்கு, அதுல ரொம்ப முக்கியமான 4 டிசீசஸ் தான் இப்ப நம்ம பார்த்தது. கேன்சர், ராபிஸ், அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், பாக்ஸ் வைரஸ், லாஸ்ட் ஒன் வந்துட்டு ஹெப்பாட்டிசிஸ். சோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன, வைரஸ் கல்டிவேஷன் பார்த்தோம் அண்ட் வைரல் டிசீஸ். அதுல ஏதாவது டவுட் இருக்கா வைரல் டிசீசஸ்ல? Okay. So next we are going to see about bacteria. So நம்ம இதுவரைக்கும் பார்த்தது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்ல வந்துட்டு வைரஸஸ் உடைய ஸ்ட்ரக்சர், ஜெனெடிக்ஸ், அதுக்கப்புறம் அதோட இது பார்த்தோம், ஜெனெடிக்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் கல்டிவேஷன் அண்ட் டிசீசஸ். இப்ப பாக்டீரியா பத்தி பார்க்க போறோம். So bacteria is nothing but it is also one of the microorganism which is invisible to our eyes. நம்ம கண்ணுக்கு தெரியாத கிருமியில பாக்டீரியா ஒண்ணு. ஆனா வைரஸை கம்பேர் பண்ணும்போது பாக்டீரியாவோட சைஸ் என்ன இருக்கும், லிட்டில் பிட் பெருசா தெரியும் நமக்கு. இது மைக்ரான்ஸ்ல நம்ம மெஷர் பண்ணலாம், 10⁻⁶. ஆனா வைரஸஸோடதெல்லாம் என்ன இதுல இருக்கு, 10⁻⁻⁹ நானோமீட்டர்ல இருக்கும், ரொம்ப சின்னது. பாக்டீரியாவோட ரொம்ப சின்னது வைரஸ். ஆனா பாக்டீரியா வந்துட்டு when compared to வைரஸ் கொஞ்சம் பெருசு. ஆனா இருந்தாலும் அதுவும் நமக்கு என்ன தெரியாது, கண்ணுக்கு வந்துட்டு விசிபிள் கிடையாது. So the structure, size and arrangement of the bacterial cells constitute their morphology. ஒரு பாக்டீரியாவோட ஷேப் எப்படி இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியணும்னா கண்டிப்பா நமக்கு அதோட என்ன தெரிஞ்சிருக்கணும், அதோட மார்பாலஜி தெரிஞ்சா மட்டும்தான் அது என்ன ஷேப்ல இருக்கு,
என்ன சைஸ்ல இருக்குங்கறத we can tell. இங்க வந்துட்டு நிறைய ஷேப்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரவுண்ட் ஷேப்ல பாக்டீரியா இருந்தது அப்படின்னா that thing we call it as cocci. இந்த மாதிரி ரவுண்டா இருந்தது அப்படின்னா இந்த ஷேப்புக்கு பேர் என்ன சொல்றோம்? cocci. if it is rod shape, சில பாக்டீரியா வந்துட்டு இந்த மாதிரி ராட் ஷேப்ல இருந்தது அப்படின்னா அதுக்கு பேரு bacilli. ராட் ஷேப்ல இருந்தா bacilli, ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருந்ததுன்னா cocci. சம் பாக்டீரியா பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கர்வ்டு ஷேப்ல இருக்கும். that thing we call it as vibrio. சில பாக்டீரியா பார்த்தோம்னா ஸ்பைரல் ஷேப்ல இருக்கும் இப்படி. இந்த மாதிரி ஸ்பைரல் ஷேப்ல இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஸ்பைரில்லம், ஸ்பைரில்லை. சில பாக்டீரியா பார்த்தோம்னா ஃபிலமெண்டஸா இருக்கும், இப்படி ஃபிலமெண்ட் மாதிரி இருக்கும். அது மாதிரி இருந்ததுன்னா ஃபிலமெண்டஸ் பாக்டீரியா. சில பாக்டீரியா எந்த ஷேப்ல வேணாலும் இருக்கும். இட் கேன் அப்டெயின் எனி ஷேப். எந்த ஷேப்ல வேணாலும் இருந்ததுன்னா அதுக்கு பேரு பிளியோமார்பிக். பிளியோமார்பிக். சோ பிளியோமார்பிக் அப்படின்றது the bacteria which attain any shape. எந்த ஷேப் வேணாலும் எடுத்துக்கக்கூடிய பாக்டீரியாக்கு பேர் என்ன சொல்றோம்? பிளியோமார்பிக். ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருந்ததுன்னா cocci, ராட் ஷேப்ல இருந்ததுன்னா bacilli, curved ஷேப்ல இருந்ததுன்னா vibrio, ஸ்பைரல் ஷேப்ல இருந்ததுன்னா ஸ்பைரில்லை, filamentous ஷேப்ல இருந்ததுன்னா filamentous பாக்டீரியா. சோ இது மாதிரி பாக்டீரியாவோட ஷேப் நிறைய இருக்கு. இப்ப வந்துட்டு இந்த cocciயே வந்துட்டு ரெண்டு மட்டும் இருந்தது அப்படின்னா 2 cocci, 2 மட்டும் பிரசன்ட் ஆயிருந்தது இப்படி அப்படின்னா அதுக்கு பேரு டிப்ளோகாக்கை. அதே 3 இருந்தது அப்படின்னா ட்ரைகாக்கை, 4 இருந்ததுன்னா டெட்ராகாக்கை. அதே மாதிரி இந்த ராட் ஷேப்ல இருக்கிறது வந்துட்டு 2 ராடு சேர்ந்து இருந்தது அப்படின்னா டிப்ளோ பெசிலை, 3 இருந்ததுன்னா ட்ரை பெசிலை, 4 இருந்ததுன்னா டெட்ரா பெசிலை. அது மாதிரி சொல்றோம். இங்க கீழே பாத்தீங்கன்னா தெரியும் பெசிலை, ஸ்பைரிலம், விப்ரியோ. சம் பாக்டீரியா பார்த்தா பெசிலை. பெசிலைன்றது இந்த ராட் ஷேப்புக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு நேம் தான் பெசிலை. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த காக்கையே வந்துட்டு இப்படி நிறைய கிளஸ்டரா இருந்ததுன்னா, இந்த மாதிரி கிளஸ்டரா இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஸ்டெஃபைலோகாக்கை. ராட் அந்த காக்கை ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கிறதே வந்துட்டு குரூப்பா இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஸ்டெஃபைலோகாக்கை. அதே இந்த இது வந்துட்டு செயின் மாதிரி இருந்ததுன்னா, இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஸ்ட்ரெப்டோகாக்கை. காக்கை வந்துட்டு கிளஸ்டரா இருந்ததுன்னா ஸ்டெஃபைலோகாக்கை. அதே காக்கை வந்துட்டு நீளமா செயின் மாதிரி இருந்ததுன்னா ஸ்ட்ரெப்டோகாக்கை. இப்ப ராட் வந்துட்டு நீளமா இது மாதிரி பிரசன்ட் ஆயிருந்ததுன்னா ஸ்ட்ரெப்டோபெசிலை. சோ அந்த அரேஞ்ச்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி நேம்ஸ் வந்துட்டு வேரி ஆகும். குரூப்பா கிரேப் லைக் அப்பியரன்ஸ், நம்ம கிரேப் எப்படி கொத்தா இருக்குது கிளஸ்டரா, அதே மாதிரி இருந்ததுன்னா ஸ்டெஃபைலோகாக்கை அப்படின்றோம். செயின் வந்துட்டு நீளமா இருந்தது அப்படின்னா ஸ்ட்ரெப்டோகாக்கை. சோ இது மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி பாக்டீரியாவோட ஷேப் வந்துட்டு வேரி ஆகும். 2 ரவுண்ட் மட்டும் இருந்ததுன்னா டிப்ளோகாக்கை. சில பாக்டீரியா பார்த்தோம்னா எந்த ஷேப் வேணாலும் எடுத்துக்கும். அந்த மாதிரி எந்த ஷேப் வேணாலும் எடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் பிளியோமார்பிக் அப்படின்னு சொல்லுவோம். So these are all the different shapes of bacteria. மோஸ்டா என்ன ஷேப்ல இருக்குன்னு பார்த்தோம்னா காக்கை ஷேப்பும் ராட் ஷேப்ல தான் மோஸ்ட் ஆஃப் த பாக்டீரியா இருக்கும். சோ நமக்கு இங்க புக்ல கொடுத்திருக்கிறது வந்துட்டு ராட் ஷேப்ல இருக்கிறது பேர் பெசிலை, ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கிறது பேர் காக்கை, கமா ஷேப்ல இருந்தது அப்படின்னா விப்ரியோ, ஸ்பைரல் ஷேப்ல இருந்ததுன்னா ஸ்பைரில்லம் அப்படின்ற 4 மெயினானது மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. So next one, various morphological features. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, சில இது வந்து பேர்ஸா இருக்கலாம். பேரா இருந்தா தான் நமக்கு என்ன சொன்னோம், டிப்ளோகாக்கை அப்படின்னு சொன்னோம். கிளஸ்டரா இருந்தது அப்படின்னா ஸ்டெஃபைலோகாக்கை, செயின் மாதிரி இருந்தது அப்படின்னா நீளமா செயின் மாதிரி இருந்ததுன்னா ஸ்ட்ரெப்டோகாக்கை ஆர் ஸ்ட்ரெப்டோபெசிலை அப்படின்னு சொல்றோம். ட்ரைகோம்ஸ் அப்படின்னா 3 இது மட்டும் தான் பிரசன்ட் ஆயிருக்கும். filamentous அப்படின்னா நீளமா filament ஷேப்ல இருக்கிறது. So the appendages are visible by special staining technique or by electron microscopy. அந்த செல் வந்து நல்லா நம்ம ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி பண்ண முடியும், ஸ்டெய்னிங் பண்ணிட்டு
மைக்ரோஸ்கோப்ல வச்சு அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா அந்த பாக்டீரியாவோட ஷேப் வந்துட்டு இன்னும் ஃபர்தரா நமக்கு வந்துட்டு கிளியரா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப இந்த 3 பாயிண்ட்டும் சோ என்ன ஷேப்ல வேணாலும் இருக்கலாம், அந்த எந்த ஷேப்ல இருக்கிறது வேணாலும் தனியாவும் இருக்கலாம், பேராவும் இருக்கலாம், கிளஸ்டராவும் இருக்கலாம், செயினாவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி பார்க்க முடியும், ஸ்டெயின் பண்ணிட்டு மைக்ரோஸ்கோப்ல வச்சு அப்சர்வ் பண்ணா மட்டும்தான் அந்த பாக்டீரியா வந்துட்டு நம்ம கண்ணுக்கு தெரியும். சோ இப்ப நெக்ஸ்ட் ஒன் பாக்டீரியல் கல்ச்சர், ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா பார்த்தோம், என்னென்ன ஷேப்ல இருக்கும் பாக்டீரியா அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் அந்த பாக்டீரியாவை எப்படி கல்டிவேட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வைரஸஸ் எப்படி கல்டிவேட் பண்ணோம், ஒரு லிவிங் செல்குள்ளதான் கல்டிவேட் பண்ண முடியும். ஆனா பாக்டீரியாவை பொறுத்த வரைக்கும் இட் டஸ் நாட் ரெக்வயர் அ லிவிங் சிஸ்டம், ஒரு லிவிங் செல் அதுக்கு தேவை கிடையாது. அதுக்கு பதிலா நம்ம என்ன கொடுக்கறோம், அதுக்கு நியூட்ரியன்ஸ் கொடுக்கறோம் அதோட growthக்காக. சோ நியூட்ரியன்ட் அப்படின்னா என்ன, கார்பன் இருக்கணும், அதுக்கப்புறம் என்ன இருக்கணும், புரோட்டீன்ஸ், லிபிட்ஸ், அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு ஈஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட், மீஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட், அது என்னென்ன growthக்கு தேவையோ அந்த growth நியூட்ரியன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணி நம்மளே வந்துட்டு ஆர்டிபிஷியலா ஒரு மீடியம் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண போறோம். சோ த மீடியம் which consists of carbohydrate, protein, nucleic acid, lipid, vitamins, இது எல்லாமே வந்துட்டு கரெக்டான ப்ரொபோர்ஷனை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த மீடியம்க்கு பேரு கெமிக்கலி டிஃபைன்டு மீடியம் அப்படின்னு அர்த்தம். இதே நம்ம வந்துட்டு அந்த பாக்டீரியா க்ரோ பண்றதுக்கு எவ்வளவு வேணாலும் நியூட்ரியன்ஸ் ஆட் பண்றோம், எதுன்னு தெரியல அப்படின்னா அது இன்டெஃபினைட் மீடியம் இல்லாட்டி செமி டிஃபைன்டு மீடியம்னு சொல்லுவோம். கரெக்டா இந்த காம்போசிஷன்ல தான் அந்த மீடியம் இருக்கணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா தட் மீடியம் we call it as chemically defined medium. சோ இப்ப நம்ம அந்த மாதிரி டிஃபைன்ட் மீடியம் ஒன்னு கொடுக்கிறோம். சோ எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா நியூட்ரியன்ட் அகார் மீடியம், ஒரு பாக்டீரியாவை க்ரோ பண்றதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மீடியம் நியூட்ரியன்ட் அகார் மீடியம். சோ இந்த மீடியம்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஈஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கும், பெப்டோன் இருக்கும், சோடியம் குளோரைடு, இது மூணு தான் இந்த நியூட்ரியன்ட் அகார் மீடியம்ல இருக்கும். அது கூட எக்ஸ்ட்ராவா அகார் இருக்கும். சோ இதான் வந்துட்டு ஒன் ஆஃப் த பேசிக் மீடியம் ஃபார் த growth ஆஃப் பாக்டீரியா. ஒரு பாக்டீரியாவை நம்ம வந்துட்டு க்ரோ பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முக்கியமான சிம்பிள் மீடியம் எதுன்னு பார்த்தோம்னா இந்த நியூட்ரியன்ட் அகார் மீடியம் தான். சோ இந்த நியூட்ரியன்ட் அகார் மீடியம் உடைய ஷார்ட் ஃபார்ம் வந்துட்டு NAM, NAM அப்படின்ட்டு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவோம். இந்த மீடியம்ல என்னென்ன காம்போசிஷன் இருக்குன்னு பார்த்தோம்னா ஈஸ்ட் இருக்கும், பெப்டோன், சோடியம் குளோரைடு, இது மூணையும் நம்ம வந்துட்டு வாட்டர்ல டிசால்வ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா pH செக் பண்ணுவோம். இதுக்கு pH வந்துட்டு எவ்வளவு இருக்கணும், 7 இருக்கணும், 7ல இருந்து 7.4. அந்த pH செக் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அகார் ஆட் பண்றோம். சோ அகார் இஸ் நத்திங் பட் அ solidifying agent. அந்த solidifying agent நம்ம ஆட் பண்ண உடனே அந்த லிக்விடா இருக்கக்கூடிய மீடியம் என்னவா மாறிடுது, சாலிடா மாறிடும் வித்தின் செகண்ட்ஸ்ல. நெக்ஸ்ட் அதை வந்துட்டு ஆட்டோக்ளேவ் பண்ணி ஸ்டெரிலைஸ் பண்றோம். ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டு பெட்ரி பிளேட்ல ஊத்தி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மீடியம் அப்படியே என்ன ஆயிரும், solidifiy ஆயிரும். தென் நமக்கு என்ன சாம்பிள், வாட்டர் சாம்பிளா இல்ல சாயில் சாம்பிளோ, எதை நம்ம செக் பண்ண போறோம், எதுல பாக்டீரியா இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோமோ அந்த சாம்பிள் ஒரு 1 ml ஆட் பண்ணிட்டு இன்குபேஷன் வைக்கிறோம் ஃபார் 1 day. பாக்டீரியாக்கு வந்துட்டு 24 hours போதும் அதோட growthக்காக. சோ இன்னைக்கு நம்ம ஈவினிங் 6 o'clock வச்சோம்னா நாளைக்கு ஈவினிங் எடுத்து பார்க்கும்போது அந்த மீடியம்ல வந்துட்டு growth ஆஃப் பாக்டீரியா இருக்கும். அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அந்த சாயில்லயோ இல்ல வாட்டர்லயோ என்ன பாக்டீரியா பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. சோ திஸ் இஸ் த பேசிக் மீடியம் ஃபார் த growth ஆஃப் பாக்டீரியா. இதெல்லாம் ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அகார் வந்துட்டு இட் இஸ் அ நான் நியூட்ரிட்டிவ் solidifying ஏஜென்ட். சோ அதுல நியூட்ரியன்ட் எதுவுமே கிடையாது. அதோட ஒரே ஒரு ரோல் மட்டும் என்னன்னு பார்த்தோம்னா லிக்விடா இருக்கக்கூடிய மீடியமை சாலிடா மாத்துறது தான். சோ அந்த நியூட்ரியன்ட் பிராத் அப்படிங்கறதுல வந்துட்டு அகார் ஆட் பண்ணிருக்க மாட்டோம். ஆனா நியூட்ரியன்ட் அகார் மீடியம்ல அகார் ஆட் பண்ணிருப்போம். இது வந்து சாலிடா இருக்கும், இது வந்துட்டு லிக்விட் கண்டென்ட்டா இருக்கும். சோ தீஸ் ஆர் த டூ மீடியம் which is required for the growth of bacteria. பாக்டீரியாவோட growthக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய பேசிக் மீடியம் ரெண்டு, ஒன்னு நியூட்ரியன்ட் அகார் மீடியம், இன்னொன்னு நியூட்ரியன்ட் பிராத். சோ இந்த மெத்தட், இந்த மீடியம் ஆட் பண்ணி நம்ம பாக்டீரியா வந்துட்டு க்ரோ பண்றோம். சோ அப்ப நமக்கு நிறைய பாக்டீரியா கிடைக்கும். அந்த பாக்டீரியாவோட ஷேப் நம்ம எப்படி அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டெயின் பண்ணி மைக்ரோஸ்கோப்ல வச்சு அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா அந்த பாக்டீரியாவுடைய ஸ்ட்ரக்சர் என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கு, அதோட சைஸ் எப்படி இருக்கு, என்ன ஷேப்ல இருக்கு, ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கா இல்ல ராட் ஷேப்ல இருக்கா இல்ல கமா ஷேப்ல இருக்கான்றத we can identify. So this is the culture of bacteria. எப்படி ஒரு பாக்டீரியாவை கல்டிவேட் பண்றதுன்னு. சோ இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா மெத்தட் ஆஃப் மீடியம் ப்ரிப்பரேஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஆட் பண்றோம். ஒரு கோனிக்கல் பிளாஸ்க் எடுத்துட்டு 100 ml வாட்டர் எடுத்துக்கிறோம், டிஸ்டில் வாட்டர்.
அதுல வந்துட்டு இந்த காம்போசிஷன் என்னென்ன மீடியம் ஆட் பண்ண போறோம் நம்ம மீட் எக்ஸ்ட்ராக்ட் இல்லாட்டி ஈஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் வந்துட்டு கார்பன் சோர்ஸ் பெப்டோன் சோடியம் குளோரைடு எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அதோட pH செக் பண்றோம். இந்த மீடியம் வந்துட்டு எந்த ரேஞ்சில் இருக்கணும்னா 7ல இருந்து 7.2 or 7.4 தான் இருக்கணும். ஒன்ஸ் pH செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அகார் ஆட் பண்றோம். சோ அகார் இஸ் நத்திங் பட் இட் இஸ் a solidifying agent. நம்ம அதை பாயில் பண்ணும்போது அந்த அகார் வந்துட்டு ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுது அந்த கோனிக்கல் பிளாஸ்க்ல. நெக்ஸ்ட் அந்த மீடியம் நம்ம என்ன பண்றோம் பிளாஸ்க்ல இல்லாட்டி டியூப்ல வந்துட்டு ஊத்தி வச்சிடறோம். நெக்ஸ்ட் அந்த மீடியம் ஸ்டெரிலைஸ் பண்றோம். ஆஃப்டர் ஸ்டெரிலைசேஷன் இப்ப அந்த மீடியம் வந்துட்டு ரெடியா இருக்கு. ஒன்ஸ் அதுல நம்ம வந்துட்டு ஒரு பாக்டீரியா இனாகுலேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு பாக்டீரியா வந்துட்டு ரெண்டு வந்துட்டு 4 அப்படியே வந்துட்டு மல்டிப்ளை ஆகும். சோ திஸ் இஸ் தி மீடியம். இப்ப இந்த ஸ்டெப் மூலியமா தான் நம்ம என்ன பண்ணுவோம் பாக்டீரியா வந்துட்டு கல்டிவேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. So the growth of the bacteria also require in addition nutrient, not only nutrients மட்டும் அதுக்கு growthக்கு வந்துட்டு பத்தாது, கூடவே வந்துட்டு அதோடைய physical condition, environment suitable இருக்கணும், pH ப்ராப்பரா இருக்கணும், எல்லாமே incubation time, everything should be proper. அந்த nutrients மட்டும் கொடுத்தா பத்தாது, pH, அதுக்கப்புறம் temperature, gas condition, அப்புறம் light, then hydrostatic pressure, இது எல்லாமே வந்துட்டு ஃபேவர் பண்ணணும் அந்த பாக்டீரியாவோட growthக்கு. வெறும் nutrients மட்டும் கொடுத்தா பத்தாது. So this is the procedure how to grow bacteria in the laboratory condition. எப்படி ஒரு பாக்டீரியா வந்துட்டு grow பண்றதுன்னு பார்த்தோம். Next one bacterial genetics. So virus பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம் அதோட ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய நியூக்ளிக் ஆசிட் either DNA or RNA வா இருக்கும். அதை சுத்தி இருக்கக்கூடிய புரோட்டீன் கோட் வந்துட்டு கேப்சிட் அப்படின்னு. ஆனா பாக்டீரியா பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரே ஒரு இது மட்டும் தான் பிரசன்ட் ஆயிருக்கும். தட் இஸ் நத்திங் பட் சர்க்குலர் DNA. அந்த சர்க்குலர் டிஎன்ஏக்கு நம்ம என்ன பேர் சொல்றோம் அப்படின்னா பிளாஸ்மிட். சோ பிளாஸ்மிட் அப்படின்றது தான் வந்துட்டு பாக்டீரியால இருக்கக்கூடிய டிஎன்ஏ. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாக்டீரியாவோட ஷேப் ராட் ஷேப்ல இருக்கு அப்படின்னா அந்த நியூக்ளிக் ஆசிட் உள்ள வந்துட்டு எப்படி இருக்கும் இந்த மாதிரி சர்க்குலர் ஃபார்ம்ல இருக்கும் பிளாஸ்மிடா. இதுதான் வந்துட்டு இந்த பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்றது ஒரு ராட் ஷேப்ட் பாக்டீரியாக்குள்ளார பிரசன்ட் ஆயிருக்கும். சோ திஸ் இஸ் சர்க்குலர் சிங்கிள். அதனால நம்ம என்ன சொல்றோம் ஒரே ஒரு ஸ்ட்ராண்ட் இருக்கனால சர்க்குலர் சிங்கிள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்றோம். It is not associated with proteins as or eukaryotic chromosome. எது கூட கம்பைன் ஆயிருக்காது, தனியா பிரசன்ட் ஆயிருக்கும் அந்த குரோமோசோம். So the bacterial genes like eukaryotic gene possess the features of replication. ஆனா எல்லா ஃபங்க்ஷனும் அது பெர்ஃபார்ம் பண்ணும். ரெப்ளிகேட் ஆகிறது, மியூட்டேஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன் பண்றது எல்லா ஃபங்க்ஷனுமே பெர்ஃபார்ம் பண்ணும். ஆனா தனியா ஃபங்க்ஷன் பண்ணுமே தவிர யூகாரியோட்டோட குரோமோசோம் கூடயோ இல்ல மத்த இது கூடயோ வந்துட்டு அது கம்பைன் ஆகாது. In bacteria, the genetic recombination results from 3 types of gene transfer. இப்ப இந்த பாக்டீரியால வந்துட்டு DNA பிரசன்ட் ஆயிருக்கு இல்லையா, இது ஒரு பாக்டீரியால இருந்து இன்னொரு பாக்டீரியாவுக்கு டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு மொத்தம் 3 மெத்தட் சொல்லியிருக்காங்க. The first method is conjugation, next வந்துட்டு transformation, and the third step is transduction. இந்த 3 ஸ்டெப் மூலமா தான் ஒரு பாக்டீரியால இருந்து இன்னொரு பாக்டீரியாவுக்கு வந்து என்ன பண்ண முடியும், டிஎன்ஏவை டிரான்ஸ்பர் பண்ண முடியும். So what does mean by conjugation? Conjugation அப்படிங்கிறது nothing but இந்த கான்ஜுகேஷன் டியூப் மூலமா ஒரு பாக்டீரியால இருந்து இன்னொரு பாக்டீரியாவுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். சோ இப்போ இன்னொரு பாக்டீரியா இப்படி பக்கத்துல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த டிஎன்ஏ அங்க டிரான்ஸ்பர் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், ரெண்டும் பக்கத்து பக்கத்துல வரும். தென் ஒரு கான்ஜுகேஷன் இது ஃபார்ம் ஆகும், கான்ஜுகேஷன் டியூப். இந்த கான்ஜுகேஷன் டியூப் வந்துட்டு ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள இருக்கக்கூடிய இந்த சர்க்குலர் டிஎன்ஏ அப்படியே ரெப்ளிகேட் ஆகி இங்க போகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பார்க்கும்போது இது அந்த சைடு அப்படியே டிரான்ஸ்பர் ஆயிரும், இங்க ஒண்ணுமே இருக்காது. வேற இந்த பாக்டீரியால அந்த சர்க்குலர் டிஎன்ஏ டிரான்ஸ்பர் ஆயிருக்கும், இந்த கான்ஜுகேஷன் டியூப் வந்துட்டு கட் ஆயிரும். சோ இந்த மாதிரி கான்ஜுகேஷன் அப்படின்றது இந்த கான்ஜுகேஷன் டியூப் அந்த செக்ஸ் பைலி மூலமா வந்துட்டு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தட் திங் வி கால் இட் அஸ் கான்ஜுகேஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு டிரான்ஸ்டக்ஷன். டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்றது ஒரு பாக்டீரியால இருக்கக்கூடிய டிஎன்ஏ வந்துட்டு with the help of bacteriophages. Bacteriophages அப்படின்ற வைரஸ் மூலமா டிரான்ஸ்பர் ஆச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேரு டிரான்ஸ்டக்ஷன். அதே டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றது நம்ம என்விரான்மெண்ட்ல ஆல்ரெடி ஒரு பாக்டீரியா வந்துட்டு உடஞ்சு பிரேக் ஆகி அதோட டிஎன்ஏ வந்துட்டு என்விரான்மெண்ட்ல பிரசன்ட் ஆகி டைரக்டா அதை அப்டேக் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அந்த மெத்தட் பேர் நம்ம என்ன சொல்றோம், டிரான்ஸ்ஃபர்மேஷன். சோ இப்ப இந்த 3 மெத்தட் பத்தி பிரீஃபா பார்க்கலாம். இது வரைக்கும் எதனா டவுட் இருக்கா? Okay. So first we are going to see about conjugation.
So conjugation அப்படின்றது என்ன? The transfer of DNA from one bacterial cell to another followed by the separation of pair of cells. ஒரு செல்லுல இருந்து இன்னொரு செல்லுக்கு வந்துட்டு இந்த DNA டிரான்ஸ்ஃபர் ஆகுது in the presence of conjugation tube. So இதுல வந்துட்டு பார்த்தோம்னா நிறைய segment of chromosomes எல்லாமே வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. See this picture. So இது வந்துட்டு donor, இது வந்து recipient. donor அப்படின்றது வந்துட்டு யார் கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? donor. யார் அதை ரிசீவ் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு பேர் வந்துட்டு recipient. இங்க இந்த பாக்டீரியா டோனார் பாக்டீரியால என்ன இருக்குது? அந்த டிஎன்ஏ வந்துட்டு பிரசன்டா இருக்கு, சர்க்குலர் டிஎன்ஏ. அந்த சர்க்குலர் டிஎன்ஏக்கு நம்ம என்ன பேர் சொல்லிருக்கோம்? பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்லிருக்கோமா? சோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகுது? அந்த சர்க்குலர் டிஎன்ஏ இந்த டோனார் பாக்டீரியாவும் ரெசிபியன்ட் பாக்டீரியாவும் ரெண்டும் சேர்ந்து ஒரு டியூப் உருவாகுது. அந்த டியூப்க்கு பேர் என்னது? கான்ஜுகேஷன் டியூப். சோ ஒன்ஸ் அந்த கான்ஜுகேஷன் டியூப் வந்துட்டு டெவலப் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கேப் கிடைக்குது இல்லையா? அந்த கேப் வழியா அந்த சர்க்குலர் டிஎன்ஏ என்ன ஆக ஆரம்பிக்குது? டோனார்ல இருந்து ரெசிபியன்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. சோ அந்த மாதிரி அது டிரான்ஸ்பர் ஆகும்போது ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்துட்டு அங்க டிரான்ஸ்பர் ஆனோன்னு இங்க ஒரு சிங்கிள் டிஎன்ஏ இருக்கும், இந்த சைடு ரெண்டு இருக்கும். சோ இது மல்டிப்ளை ஆகும்போது இது ஒரு பாக்டீரியா நியூ ஃபார்ம் ஆகும், இது ஒரு புது பாக்டீரியாவும் டெவலப் ஆகுது. சோ அஸ் அ ரிசல்ட் இங்கேயும் பிளாஸ்மிட் டிஎன்ஏ இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஒன்ஸ் இந்த டிரான்ஸ்பர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது ஃபார்ம் பண்ண கான்ஜுகேஷன் டியூப் என்ன ஆயிருச்சு? இந்த இடத்துல வந்துட்டு கட் ஆயிரும். கட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு இது ஒரு பாக்டீரியாவாவும் அது ஒரு நியூ பாக்டீரியாவாவும் டெவலப் ஆயிடுச்சு. சோ திஸ் இஸ் தி ப்ராசஸ் வி கால் இட் as கான்ஜுகேஷன். எதனால இந்த கான்ஜுகேஷன் அப்படின்னு சொல்றோம்னா இந்த கான்ஜுகேஷன் டியூப் மூலமா இங்க டிரான்ஸ்பர் நடந்தனால இந்த ப்ராசஸ்க்கு பேரு கான்ஜுகேஷன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன். சோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்துட்டு ஒரு என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏ வந்துட்டு ஒரு பாக்டீரியா டைரக்டா எடுத்துக்கிச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் என்னது? டிரான்ஸ்ஃபர்மேஷன். சோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரம் ஒன் பாக்டீரியல் செல் டு அனதர் எடுத்துக்கும். எப்படி எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நேக்கட் என்விரான்மெண்ட்ல இருந்து டைரக்டா எடுத்துக்குது. இந்த டெக்னிக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தோம்னா கிரிஃபித் அப்படிங்கிறவரு 1928ல டெவலப் பண்ணாரு. அதுக்கப்புறம் அதை இன்னும் ஃபர்தரா சொன்னது வந்துட்டு அவரி, மேக்லியோட் அண்ட் மெக்கார்டி அப்படின்ற சயின்டிஸ்ட் 3 பேரும் 1944ல அதை பிரீஃபா சொல்லியிருக்காங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ். நெக்ஸ்ட் ஒன் டிரான்ஸ்டக்ஷன். சோ டிரான்ஸ்டக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாக்டீரியாக்குள்ள டிஎன்ஏவை டிரான்ஸ்பர் பண்றது ஒரு வைரஸ். சோ பாக்டீரியோஃபாஜ் அப்படின்ற வைரஸ் மூலமா அந்த டிஎன்ஏ வந்துட்டு டிரான்ஸ்பர் ஆச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்? டிரான்ஸ்டக்ஷன். கேட்பாங்க. இந்த மூணுமே ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். கான்ஜுகேஷன் அப்படிங்கிறது கான்ஜுகேஷன் டியூப் மூலமா டிரான்ஸ்பர் ஆகுறது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது டைரக்டா என்விரான்மெண்ட்ல இருந்து நேக்கட் டிஎன்ஏ அப்டேக் பண்ணிக்கிறது. whereas டிரான்ஸ்டக்ஷன் அப்படிங்கும்போது ஒரு பாக்டீரியோஃபாஜ் மூலமா பாக்டீரியாக்குள்ள டிஎன்ஏ டிரான்ஸ்பர் ஆகுறதுன்னு அர்த்தம். So therefore bacteriophage act as a vector transferring a portion of DNA from one bacterium to another. ஒரு பாக்டீரியால இருந்து இன்னொரு பாக்டீரியாக்கு அந்த டிஎன்ஏ டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு ஒரு வைரஸ் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது? டிரான்ஸ்டக்ஷன். சோ இந்த டிரான்ஸ்டக்ஷன்ல பார்த்தோம்னா ரெண்டு டைப் ஆஃப் டிரான்ஸ்டக்ஷன் இருக்கு. ஒன்னு வந்துட்டு ஜெனரலைஸ்ட் டிரான்ஸ்டக்ஷன் while the other is specialized transduction. So இந்த generalized transduction அப்படின்னா கம்ப்ளீட்டா எல்லா டிஎன்ஏவும் ஒரு பாக்டீரியால இருந்து இன்னொரு பாக்டீரியாக்கு டிரான்ஸ்பர் ஆயிரும். whereas specialized transduction அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் ஜீன் மட்டும் தான் டிரான்ஸ்பர் ஆகுமே தவிர எல்லா ஜீனுமே டிரான்ஸ்பர் ஆகாது. So if a few restricted genes of the bacterial chromosome are transduced by bacteriophages, சில பர்டிகுலர் ஜீன் மட்டும் டிரான்ஸ்பர் ஆச்சு அப்படின்னா அந்த நேம்ல இருக்குது ஸ்பெஷலைஸ்ட். வாட் இஸ் மீன் பை ஸ்பெஷலைஸ்ட்? பர்டிகுலர் மட்டும் டிரான்ஸ்பர் ஆகுறது. ஆனா ஜெனரலைஸ்ட் டிரான்ஸ்டக்ஷன்ல வந்துட்டு இட் ஹாஸ் அ சான்ஸ். என்ன சான்ஸ் இருக்கு? எல்லா ஜீனுமே வந்துட்டு ஒரு பாக்டீரியால இருந்து இன்னொரு பாக்டீரியாக்கு டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. So these are all the two techniques of transduction, generalized and specialized transduction. நெக்ஸ்ட் ஒன் பாக்டீரியல் டிசீசஸ். சோ இப்ப பாக்டீரியா வந்துட்டு அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். தென் அதோட ஜீன் பார்த்தோம், ஜீனோம் பார்த்தோம் இல்லையா? ஜீனோம்க்கு அடுத்தது தேர்ட் ஒன் எப்படி அதை கல்டிவேட் பண்றதுன்னு பார்த்தோம். The last one is bacterial disease. So what is mean by bacterial disease? பாக்டீரியானால நமக்கு வரக்கூடிய டிசீசஸ் தான் வந்துட்டு பாக்டீரியல் டிசீஸ் அப்படின்னு சொல்றோம். The first one is salmonella and human diseases. So பாக்டீரியால வந்துட்டு மோஸ்டா நமக்கு சொல்லிருக்கோம் ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாவும் இருக்குது, பெனிஃபிஷியல் பாக்டீரியாவும் இருக்குன்ட்டு. ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா அப்படின்னு எடுத்துட்டோம்னா டைபாய்டு ஃபீவர் வருது, காலரா,
அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு ஆந்த்ராக்ஸ், இந்த மாதிரி வரக்கூடிய டிசீசஸ் எல்லாமே, டியூபர்குலோசிஸ், இது எல்லாமே எதனால வருது? நமக்கு பாக்டீரியானால தான் வருது. அதுல பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா சால்மோனெல்லா. இந்த ஆர்கனிசம் வந்துட்டு என்ன ஃபீவர் காஸ் பண்ணுது? டைபாய்டு அப்படின்ற ஃபீவரை காஸ் பண்ணுது. சோ இதுல மொத்தம் 3 இன்ஃபெக்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் டைபாய்டு, அடுத்தது வந்துட்டு கேஸ்ட்ரோஎன்டரிட்டிஸ், அந்த லாஸ்ட் ஒன் இஸ் செப்டிசீமியா. சோ என்ட்ரிக் ஃபீவர் அப்படின்றது என்ன? டைபாய்டு. டைபாய்டு அப்படின்றது என்ன? நம்ம சாப்பிடக்கூடிய கண்டாமினேட்டட் ஃபுட் இல்லாட்டி வாட்டர் மூலியமா அந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு வந்துட்டு டிரான்ஸ்பர் ஆச்சு அப்படின்னா தட் ஒன் வி கால் இட் அஸ் டைபாய்டு. கேஸ்ட்ரோஎன்டரிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த குடல்ல வந்துட்டு ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன். செப்டிசீமியா அப்படின்றது வந்துட்டு பிளட் வந்துட்டு ஃபுல்லாவே வந்துட்டு என்னவாயிரும்? பாய்சனஸா மாறிடுறது. So these are all the 3 things which is caused due to salmonella. அதுல பர்டிகுலரா டைபாய்டு காஸ் பண்ணக்கூடிய ஆர்கனிசம் எதுன்னு பார்த்தோம்னா சால்மோனெல்லா டைபி. இந்த ஆர்கனிசம் தான் நமக்கு டைபாய்டு ஃபீவர் வரதுக்கு காரணம். இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் தி பேத்தோஜன் கண்டெய்ன்ட் இன் ஃபுட் ஆர் வாட்டர். நம்ம ஹெல்த்தியான ஃபுட் வாட்டர் சாப்பிடாம கண்டாமினேட்டட் ஆன ஃபுட்டையோ இல்ல கண்டாமினேட்டட் ஆன வாட்டரை நம்ம குடிக்கும் போது அது மூலமா நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்மிட் ஆகுது. ஒன்ஸ் அந்த பாக்டீரியா நம்ம பாடிக்குள்ள என்டர் ஆனோம்னா டைரக்டா நம்ம இன்டெஸ்டைன்ல போய் ஒரு பாக்டீரியாவா இருக்கிறது வந்துட்டு நிறைய அந்த காலனி போய் மினாக ஆரம்பிக்கும். மல்டிப்ளை ஆகி அந்த இன்டெஸ்டைன்ல ஃபுல்லா வந்துட்டு அதோட குரூப் வந்துட்டு ஃபார்ம் பண்ணிக்கும். ஒன்ஸ் அந்த இன்டெஸ்டைன்ல அது குரூப் ஃபார்ம் பண்ண உடனே நமக்கு சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். என்ன மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இது வாட்டரி ஸ்டூல் மாதிரி நமக்கு வந்துட்டு டயரியா போயிட்டு இருக்கும், ஃபீவர் இருந்துட்டே இருக்கும், கண்டினியூஸா வாமிட்டிங் இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா என்ன இருக்குன்னு அர்த்தம்? நமக்கு டைபாய்டு ஃபீவர் இருக்கிறது அர்த்தம். சோ டிசீஸ் இஸ் கேரக்டரைஸ்ட் பை கண்டினியூட் ஃபீவர், இன்ஃபிளமேஷன் ஆஃப் தி இன்டெஸ்டைன். ஏன்னா ஃபர்ஸ்ட் அது எங்க போய் அஃபெக்ட் பண்ணும்? நம்மளோட குடலை தான் போய் அஃபெக்ட் பண்ணும். சோ அப்ப இந்த இன்டெஸ்டைன் வந்துட்டு இன்ஃபிளமேஷன் ஆயிருக்கும், அல்சர் மாதிரி புண்ணு ஏற்படுத்திடும். அப்புறம் மண்ணீரல் இருக்கு இல்லையா, ஸ்பிளீன், அது வந்துட்டு என்லார்ஜ் ஆயிரும், இருக்கிற சைஸை விட பெருசாயிரும். சோ இந்த மாதிரி எல்லாம் சிம்டம்ஸ் இருந்ததுன்னா அந்த பர்சனுக்கு கண்டிப்பா என்ன இருக்குன்னு அர்த்தம்? டைபாய்டு ஃபீவர் இருக்குன்னு அர்த்தம். So next one gastroenteritis. So gastroenteritis அந்த குடல்ல ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன். இதுவும் வந்துட்டு சால்மோனெல்லா மூலியம் தான் வரும். ஆனா பர்டிகுலரா எந்த ஆர்கனிசம்னால வருதுன்னு பார்த்தோம்னா சால்மோனெல்லா குளோரோசியஸ் அப்படின்ற ஆர்கனிசம்னால தான் வருது இந்த டிசீஸ். சோ இந்த பாக்டீரியா வந்து என்ன பண்ணும்? நம்மளுடைய பிளட் ஸ்ட்ரீமை ரீச் பண்ணிட்டு இன்டெஸ்டைன்ல இருந்து அங்க வந்துட்டு இது வந்துட்டு மல்டிப்ளை ஆரம்பிக்கும் பிளட்ல. இட் காசஸ் ரெக்கரிங் ஹை ஃபீவர், சில் ஃபீவர் இருக்கும். ஆனா நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க பாடி வந்துட்டு ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ் ஆஃப் அப்படைட், பசியே இருக்காது அவங்களுக்கு, எப்ப பார்த்தாலும் சாப்பிடாம இருப்பாங்க. அண்ட் வெயிட் வந்துட்டு லாஸ் ஆயிரும். ஆஸ் அ ரிசல்ட் அவங்க வெயிட் வந்து லாஸ் ஆயிரும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா அது எதனால வருது? டியூ டு gastroenteritis. when the bacteria infect the organ from the blood they can cause, இது வந்துட்டு பிளட்ல மட்டும் இல்லாம எல்லா இடத்துக்கும் டிரான்ஸ்பர் ஆச்சு அப்படின்னா என்னென்ன டிசீசஸ் எல்லாம் வரலாம்? மெனிஞ்சைட்டிஸ். சோ வாட் இஸ் மீன் பை மெனிஞ்சைட்டிஸ்? பிரெயின்ல இருக்கக்கூடிய அந்த மெனிஞ்சஸ் அப்படின்ற லேயர் இருக்கு இல்லையா, மூளை காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவோம், பிரெயின் இன்ஃபெக்ட் பண்ணும். நிமோனியா அப்படின்றது வந்துட்டு லங்ஸ் அஃபெக்ட் பண்றது, நிமோனியா ஃபீவர். அப்சசஸ் அப்படின்றது வந்துட்டு நமக்கு அப்படியே இந்த புண்ணெல்லாம் ஒரு ஏற்படும், ஊண்டெல்லாம் இருக்கும் அந்த அல்சர் ஃபார்மேஷனால. நெஃப்ரைட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்னில வந்துட்டு இன்ஃபெக்ஷன் வருது, நெஃப்ரான் அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் வருது. ஆஸ்டியோமைலிட்டிஸ் அப்படின்றது போன்ல இன்ஃபெக்ஷன் வருது. நெக்ஸ்ட் ஒன் எண்டோகார்டிட்டிஸ் அப்படின்றது ஹார்ட்ல. சோ ஒன்ஸ் அந்த பாக்டீரியா வந்துட்டு பிளட்ல மட்டும் இருந்ததுன்னா அந்த டிசீஸ்க்கு பேரு செப்டிசிமியா. பிளட்ல இல்லாம அந்த பாக்டீரியா வந்துட்டு எல்லா இடத்துக்கும் ஆர்கன்ஸ்க்கெல்லாம் டிரான்ஸ்பர் ஆச்சு அப்படின்னா எந்த இடத்துக்கு அந்த ஆர்கன்ல எந்த ஆர்கனுக்கு அது ரீச் ஆச்சோ டிபெண்ட் அப்பான் தி ஆர்கன் இட் காசஸ் இன்ஃபெக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இட் இஸ் ரீச் தி பிரெயினை ரீச் பண்ணுச்சுன்னா மெனிஞ்சைட்டிஸ் காஸ் பண்ணும். லங்ஸ் ரீச் ஆச்சு அப்படின்னா அந்த பாக்டீரியா நிமோனியா வரும். இஃப் இட் காசஸ் அல்சர் அப்படின்னா வூண்ட் அந்த மாதிரி இருந்ததுன்னா அப்சசிஸ் காஸ் பண்ணும். கிட்னில போய் அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா நெஃப்ரான் நெஃப்ரைட்டிஸ் அப்படின்ற டிசீஸ் வரலாம். போன்ல போய் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுச்சுன்னா ஆஸ்டியோமைலிட்டிஸ். இஃப் இட் காசஸ் இன்ஃபெக்ஷன் இன் தி ஹார்ட் அப்படின்னா எண்டோகார்டிட்டிஸ். சோ இப்ப அந்த பாக்டீரியா பிளட்ல இருந்ததுன்னா அதுக்கு பேரு செப்டிசிமியா. பிளட்ல இல்லாம மத்த ஆர்கனை ரீச் பண்ணும்போது எந்த ஆர்கன் அதை ரீச் பண்ணதோ அதுக்கு ஏத்த மாதிரி டிசீஸ் காஸ் பண்ணும். சோ திஸ் இஸ் அபவுட் சால்மோனெல்லா. நெக்ஸ்ட் ஒன் காலரா. சோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு டைபாய்டு, கேஸ்ட்ரோஎன்டரிட்டிஸ், செப்டிசிமியா இது மூணு பார்த்தோம். இது மூணு வரத்துக்கு எந்த ஆர்கனிசம் காரணம்? சால்மோனெல்லா. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்துட்டு காலரா அப்படிங்கிற டிசீஸ் எதனால வருதுன்னு பார்த்தோம்னா டியூ டு விப்ரியோ காலரே. சோ விப்ரியோ காலரே அப்படின்றது வந்துட்டு கமா ஷேப்ல இருக்கும். சால்மோனெல்லா வந்துட்டு ராட் ஷேப்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா.
So it is a disease of antiquity and has been caused. இது எதனால நிறைய பேர் சொல்லியிருக்காங்க காலரா நம்ம ஐடென்டிஃபை பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா லாஸ்டா வந்துட்டு டெத்ல கொண்டு போய் விட்டுரும். எது மூலமா அது டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டாமினேட்டட் வாட்டர் அண்ட் ஃபுட். கண்டாமினேட் ஆன நம்ம தண்ணி குடிக்கிறோம் இல்லையா, சுத்தம் இல்லாத தண்ணீர், சுத்தம் இல்லாத சாப்பாடு சாப்பிடறதுனால இந்த டிசீஸ் நமக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. So in the small intestine, once இந்த பாக்டீரியா நம்ம பாடியில என்டர் ஆனோன்னா டைரக்டா எங்க போய் ரீச் ஆகும், ஸ்மால் இன்டெஸ்டைன். அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் ரீச் ஆனோன்னா அந்த பாக்டீரியா அந்த இடத்துல போய் அட்டாச் ஆயிட்டு ஒரு பாக்டீரியா வந்துட்டு நிறைய பாக்டீரியாவை என்ன ஆக ஆரம்பிக்கும், மல்டிப்ளை பண்ண ஆரம்பிக்கும். சோ அது மல்டிப்ளை ஆக ஆரம்பிச்சோன்னா அது ஒரு டாக்ஸின், ஒரு பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் என்ன சொல்றாங்க, என்ட்ரோடாக்சின். இது டாக்ஸின் ப்ரொடியூஸ் பண்ணிருச்சு அப்படின்னா நமக்கு சில சிம்டம்ஸ் எல்லாம் வரும். என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், காலரா இருந்தா வாமிட்டிங் இருக்கும், அடிக்கடி அவங்களுக்கு வந்துட்டு டயேரியா வந்துட்டு போயிட்டே இருக்கும், லூஸ் மோஷன் மாதிரி, which results in severe dehydration. சோ இப்ப இந்த லூஸ் மோஷன் போறனால அவங்க பாடியில இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் ஃபுல்லா வந்துட்டு லாஸ் ஆயிருனால அவங்க எப்படி ஆயிருவாங்க, ரொம்ப சோர்வாயிருவாங்க. இன்க்ரீஸ்ட் பிளட் அசிடிட்டி அண்ட் ஹீம் கான்சென்ட்ரேஷன். அந்த பிளட்ல வந்துட்டு ஆசிடோட கண்டென்ட் வந்துட்டு ரைஸ் ஆயிரும். And as a result concentration of bloodல அந்த ஹீமோட கான்சென்ட்ரேஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். சோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த பர்சன் என்ன இருக்காங்க, he is affected by cholera. நெக்ஸ்ட் ஒன் பிளேக். சோ பிளேக் அப்படின்றது வந்துட்டு எலி காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க, எலிக்கடி காய்ச்சல் அப்படின்னு தமிழ்ல. இதுவும் வந்துட்டு எதனால வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா பாக்டீரியானால தான். சோ இது வந்துட்டு எந்த பாக்டீரியானால வருதுன்னு பார்த்தோம்னா எர்சீனியா பெஸ்டிஸ் அப்படின்ற பாக்டீரியானால வருது. இந்த பிளேக்ல வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்துட்டு பியூபோனிக் பிளேக், இன்னொன்னு வந்துட்டு நிமோனிக் பிளேக் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப். பியூபோனிக் பிளேக் அப்படின்றது எங்க வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லிம்ப் கிளாண்ட் அந்த இடத்துல வந்துச்சுன்னா பியூபோனிக் பிளேக். இஃப் இட் இஸ் காசிங் பிளேக் இன் தி லங்ஸ்ல வந்துச்சுன்னா அந்த பிளேக், அதுக்கு பேர் என்ன சொல்றோம் நம்ம, நிமோனியா அப்படின்னு சொல்லுவோம், நிமோனிக் பிளேக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பியூபோனிக் பிளேக் அப்படின்றது 50% மட்டும் தான் டெத் காஸ் பண்ணும். ஆனா நமக்கு லங்ஸ்ல வந்துட்டு பிளேக் வந்துச்சு அப்படின்னா 100% வந்துட்டு இட் இஸ் ஃபேட்டல். மார்டாலிட்டி ரேட் வந்துட்டு கண்டிப்பா ட்ரீட் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா 100% டெத்ல கொண்டு போய் விட்டுரும். எந்த பாக்டீரியானால இது வருது, எர்சீனியா பெஸ்டிஸ். இதோட சிம்டம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஷிவரிங் இருக்கும், ஃபீவர், அப்புறம் நாசியா. நாசியா அப்படின்றது வந்துட்டு வாமிட் வர மாதிரி இருக்கக்கூடிய சென்சேஷன், சம்டைம்ஸ் வாமிட்டிங்கும் இருக்கலாம். இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா டெஃபினட்டா அந்த பர்சனுக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம், பிளேக் இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் சிஃபிலிஸ். சோ சிஃபிலிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ். ஒரு பர்சன் வந்துட்டு இன்டைரக்டா வந்துட்டு செக்ஷுவல் கான்டாக்ட் வந்துட்டு நிறைய மெம்பர்ஸ் கூட வச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த டிசீஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுல 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்துட்டு வெனிரல் சிஃபிலிஸ், இன்னொன்னு வந்துட்டு கன்ஜெனிட்டல் சிஃபிலிஸ். சோ வெனிரல் சிஃபிலிஸ் அப்படின்றது வந்துட்டு டைரக்டா செக்ஷுவல் கான்டாக்ட் வச்சுட்டாங்கன்னா அது வெனிரல். அதே இன்ஃபெக்டட் ஆன மதர் கிட்ட இருந்து குழந்தைக்கு டிரான்ஸ்பர் ஆச்சு அப்படின்னா அந்த டைப் ஆஃப் சிஃபிலிஸ்க்கு பேரு கன்ஜெனிட்டல் சிஃபிலிஸ். இது வந்துட்டு 3 ஸ்டேஜஸ் தான் நம்ம பிரிக்கலாம் சிஃபிலிஸ, பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஸ்டேஜ். பிரைமரி ஸ்டேஜ்ல ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா ரெக்கவர் பண்ணிடலாம். இஃப் இட் இஸ் செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஸ்டேஜ் ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டா டெத் தான் வந்துட்டு அவங்களுக்கு லாஸ்ட் ஸ்டேஜ். இந்த சிம்டம்ஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்ப தெரியும், டெர்ஷரி ஸ்டேஜ்ல தான் தெரியுமே தவிர பிரைமரி அண்ட் செகண்டரி ஸ்டேஜ்ல ஐடென்டிஃபை பண்ண முடியாது. லாஸ்டா இது என்ன மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா பிளைண்ட்னஸ், கண்ணு தெரியாம போயிடும், காது கேட்காம போயிடும், தென் பிரெயின் டேமேஜ் ஆயிட்டு ஹெட் ஏக்கு, அப்புறம் ஸ்பைனல் கார்டு எல்லாமே டேமேஜ் ஆயிரும். எப்ப இந்த சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும், லாஸ்ட் ஸ்டேஜ்ல தான் தெரியும். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ்ல ஐடென்டிஃபை பண்ண முடியாது. சோ இதான் வந்துட்டு சிஃபிலிஸ் உடைய சிம்டம்ஸ். 2 டைப்ஸ் என்னென்ன இருக்கு, வெனிரல் அண்ட் கன்ஜெனிட்டல். லாஸ்ட் ஒன் வந்துட்டு கொனேரியா. சோ இந்த கொனேரியா அப்படின்றது வந்துட்டு this is also one of the sexually transmitted disease which is caused by Neisseria gonorrhea அப்படின்ற பாக்டீரியானால வருது. ஆடிபிளா இருக்காப்பா, கேக்குதா? ஓகே. In the males the primary site of infection வந்து மேல் வந்துட்டு எந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுனா யூரித்ரா அப்படின்ற பார்ட். யூரித்ரா அப்படிங்கிற யூரினரி பிளாடருக்கு வந்துட்டு யூரின் கேரி பண்ணுது இல்லையா அந்த டியூப், அந்த யூரித்ரால வந்துட்டு இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும். ஃபீமேலா இருந்தாங்க அப்படின்னா செர்விக்ஸ் ரீஜன்ல இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும். இது வந்துட்டு பெயின் காஸ் பண்ணும். as a result வந்துட்டு ஒரு yellowish lesion மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணும். so this is also one of the sexually transmitted disease. இதோட சிம்டம்ஸ், மற்ற சிம்டம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபீவர், அப்புறமேட்டுக்கு பெயின் இருக்கும், அப்டாமினல்ல பெயின் இருக்கும், அதுக்கப்புறம் ஜாயிண்ட்ல பெயின் இருக்கும், தென் மெனிஞ்சைட்டிஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு, பிரெயின்ல இருக்கக்கூடிய மெம்பரேன். so these are all the symptoms of gonorrhea. so இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம வந்துட்டு டு ரீகால் டுடேஸ் டாபிக் நம்ம என்ன பார்த்தோம்,
வைரஸ் உடைய ஸ்ட்ரக்சர் பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஜெனடிக்ஸ், கல்டிவேஷன் ஆஃப் வைரஸஸ், அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? பாக்டீரியா பத்தி பார்த்தோம். சோ பாக்டீரியால வந்துட்டு அதோட ஸ்ட்ரக்சர், பாக்டீரியா ஸ்ட்ரக்சர், பாக்டீரியல் ஜெனடிக்ஸ், how to cultivate the bacteria அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தென் அந்த பாக்டீரியல் டிசீசஸ்ல வந்துட்டு மொத்தம் 5 டைப் ஆஃப் டிசீசஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சால்மோனல்லா. சால்மோனல்லானால நமக்கு என்னென்ன டிசீசஸ் எல்லாம் வரலாம்? டைபாய்டு ஃபீவர் வரலாம், தென் செப்டிசீமியா, தென் கேஸ்ட்ரோஎன்டரிட்டிஸ். செகண்ட் ஒன் வந்துட்டு காலரா. காலரா வந்துட்டு எந்த ஆர்கனிசம்னால வருது? விப்ரியோ காலரானால வருது. அதோட சிம்டம்ஸ் என்ன மாதிரி எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்துட்டு பிளேக். சோ பிளேக் இஸ் நத்திங் பட் விச் காஸ், எந்த ஆர்கனிசம் பிளேக் காஸ் பண்ணுவோம்? எர்சீனியா பெஸ்டிஸ். அந்த பிளேக்ல வந்துட்டு 2 டைப் இருக்கு, பியூபோனிக் பிளேக் அண்ட் இன்னொன்னு வந்துட்டு நியூமோனிக் பிளேக். அந்த பியூபோனிக் பிளேக் அப்படின்றது 50% வந்துட்டு ஃபேட்டல், வெராஸ் அந்த நியூமோனிக் பிளேக் அப்படிங்கறது நம்ம பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னு ட்ரீட் பண்ணாம 100% வந்துட்டு இட் காசஸ் டெத். லாஸ்ட் ரெண்டும் வந்துட்டு என்னது? செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். இஃப் த பர்சன் ஹாஸ் டைரக்ட் கான்டாக்ட், இல்லீகல் கான்டாக்ட் டைரக்டா வச்சுட்டாங்க அப்படின்னா செக்ஷுவல் கான்டாக்ட், அது வந்துட்டு வெனிரல் சிஃபிலிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே இன்ஃபெக்டட் அந்த மதர் கிட்ட இருந்து ஒரு குழந்தைக்கு டிரான்ஸ்பர் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்துட்டு கன்ஜெனிட்டல் சிஃபிலிஸ் அப்படின்னு பார்த்தோம். அதோட சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தோம். த லாஸ்ட் ஒன் இஸ் கோனேரியா. திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். இது எந்த ஆர்கனிசம் காஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நெய்சீரியா கோனேரியே. இது மேல்ஸ்ல வந்துட்டு யூரித்ரால இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும். ஃபீமேல்ஸ்ல வந்துட்டு அந்த யூரினேஷன் வரும்போது அவங்களுக்கு வந்துட்டு இரிட்டேஷன் இருக்கும், ஒரு yellowish discharge present ஆயிருக்கும். அப்புறம் மற்ற சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தோம். சோ இது வந்துட்டு we have seen today. So in tomorrow's topic we can see about அடுத்தது என்ன இருக்கு? புரோட்டோசோவன் மைக்ரோபயாலஜி இருக்கு. about parasites பத்தி பார்க்கலாம். Thank you.